25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சிட்லப்பாக்கத்தில் லைன்ஸ் கிளப் தலைவர் லைன் சிவகுமார்னு இருந்தார். அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் சார். அப்படி போய் உட்காடுறேன். அவர் சொன்னார், அவனுடைய மகன் பேர் சாம்பசிவம், சாம்புன்னு கூப்பிடுவாய். சாம்பு புலவரையா வந்துக்கிறாரு, அம்மா கிட்ட சொல்லி சர்க்கரை இல்லாத பால் வாங்கி வந்து கொடுறான்னு சாப்பிட்றதுக்குன்னார். அந்த பையன் ஒரு சவுண்டு விட்டுன்னு வேகமாக உள்ளே ஓடி போய் அம்மா கொடுத்த பால் அந்த டம்ளர் நிறைய அந்த மகராசி வழியே கொடுத்துடுது. அப்படியே பக்குவமாக தூக்காந்து டொம்முன்னு டேபிளில் வச்சான். வச்ச வேகத்தில் அந்த பால் இப்படியும் ஆடுது, தழும்புது. நான் என்ன பண்ணேன், தழும்புதுன்னு சொல்லியிருக்கணும். அந்த பையன் வச்சுட்டு அப்படி போகும்போது சொன்னேன், டே சாம்பு பால் ஆடுதுன்னு. இல்லை மாமா அது மாடுதுன்னா. அவன் ஆடுதுன்றதை ஆட்டுப்பால் நினச்சி, ஆட்டுப்பால் இல்லை அது ஆடுது இல்லை மாமா மாடுதுன்ட்டு போனான். பார்த்தீங்களா, நான் நினச்சி மகிழ்ந்தேன். ஒரு சின்ன சொல்லில் இருக்குது சார் சுகம். எதையுமே தாங்கி மகிழ்வாக அதை ஆக்கி கொள்ளுகிற மனப்பக்குவம் வந்தால்தான் நமக்கு நம்மால் நிம்மதியாக வாழ முடியும். இல்லைன்னா ஐயா சொன்ன மாதிரி டென்ஷன் தான்.